பொண்ணுங்களுக்கு ஏஜ் 28ஆவே ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்குறது எப்போ கல்யாணம் எல்லாம் காலத்தில் பண்ணாதானே டைலாக் வேறு பேசுவாங்க. சரின்னு நெக்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டா 4 மாதம் கூட இருக்காதுங்க, அதுக்குள்ளே குட் நியூஸாக எப்போன்னு சொல்லி கேட்க வேண்டியது. அதுவும் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆகணும்னா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி சம் எமர்ஜென்சியில் நமக்கு சி செக்ஷன் ஆகிட்டு இவ ஒரு வேலை கூட வீட்டில் செய்யாமல் படுத்தே இருந்திருப்பா, அதை ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மாதம் என்னமோ நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பெரிய டிப்ரெஷனே பால் பத்தலை இந்த சென்டென்ஸ் தான். 6 மாதம் அப்புறம் வந்து குழந்தைக்கு நம்ம என்னதான் சாப்பாடு கொடுத்தாலுமே பசங்க உடம்பு ஏறாமல் லீனாவே இருப்பாங்களா. ஸோ அதுக்கும் நம்மளை தான் சொல்லுவாங்க, என்ன பிள்ளை இப்படி இருக்கா, நீ சத்தானதை கூட நிறைய வயிறு ஃபுல்லாக ஊட்டி விடு அப்படின்ட்டு. எங்கே நம்ம பையனை சாப்பாடு கூடவா ஊட்டி விடவோ பசி விடவோ போட்டுரு போகிறோம். இதெல்லாம் தப்பிச்சு பேபிக்கு ஒரு 1 இயர் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு கொஷின் கேட்பாங்க பாருங்கள், நம்ம ஹார்ட்டே பஸ்ட் ஆயிருங்க. அது என்னன்னு தெரிஞ்சோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்ன ஒரு குடும்பம்னா இதெல்லாம் கேட்குறோம் இன்னொரு லேடியாக தான் இருப்பாங்க. மேரேஜ் பண்ணுறது பேபி பெற்றுக்கிறது எல்லாமே மென்டலாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணுங்க. அது ஏஜ் 30 வந்தால் கூட தப்பில்லையே.